வணக்கம். நான் உங்கள் விஷ்ணு லக்ஷ்மணன், மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகத்தின் மாநில கழக அமைப்பு செயலாளர் மற்றும் கோவை மாநகர மாவட்ட செயலாளர். பொதுவாக மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகம் கடந்த 8 வருடங்களாக கடன் பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்குது. நிறைய பேரை நம்மளோட மாநில தலைவர் மாண்புமிகு இப்ராஹிம் பாதுஷா அவர்கள் லட்சக்கணக்கான பேரை தற்கொலை முயற்சியிலேருந்து காப்பாற்றிருக்கிறாங்க. ஏன் மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகம் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது நாட்டில், கடன் பிரச்சனையை மட்டும் எதுக்கு எடுத்து இதையை செய்யணும், ஏன் இந்த கொள்கையை எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து கட்சிகளும் பலவிதமான பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் இன்றைய காலகட்டத்தில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை தான். சரி, பணம் வாங்கினா பணம் கொடுத்து தானே ஆகணும், கடன் வாங்கினா கடன் கொடுத்து தானே ஆகணும், இதுக்கு நீங்கள் எதுக்கு வரைஞ்சி கட்டிட்டு வர்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. நியாயமான கேள்வி. கடன் வாங்கினா கடன் கொடுத்து தான் ஆகணும். நாங்கள் யாரும் கடன் கட்ட வேண்டாம், மக்களை போய் நீங்கள் கடன் கட்டாதீங்க அப்படின்னு நாங்கள் யாரும் சொல்கிறது கிடையாது. அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. வங்கிகள் கடன் வசூலிக்கும் போது சட்டத்துக்கு உட்பட்டு வசூல் பண்ணணும்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்கு. தனியார் வங்கிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அராஜக செயலில் ஈடுபடுறதுனால தான் நாங்கள் போய் அங்கே கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. கேள்வி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வங்கி ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் தேர்ட் பார்ட்டி, நீங்கள் கேட்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. தேர்ட் பார்ட்டினா என்ன? இது வரைக்கும் நிறைய ஊழியர்கள்கிட்ட நாங்கள் கேட்டிருக்கோம், வங்கி ஊழியர்கிட்ட கேட்டிருக்கோம், தேர்ட் பார்ட்டினா என்னப்பா, இதுக்குப்பா தேர்ட் பார்ட்டி, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படிங்கிறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதிகள் தேர்ட் பார்ட்டி, வழக்கறிஞர்கள் தேர்ட் பார்ட்டி, காவல்துறையினர் தேர்ட் பார்ட்டி. ஏன்னா நாங்கள்லாம் கேள்வி கேட்போம், சட்டத்துக்கு உட்பட்டான கேள்விகளுக்கு இவங்களால பதில் சொல்ல முடியாதனால மக்களை மிரட்டுறது. சரி, நீங்கள் எப்போ பார்த்தாலும் பதிவு எப்படி போடுறீங்க, பணம் கொடுத்தவங்கள வசூல் பண்ண வர்றவங்கள மிரட்டுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பணம் கட்டக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. நாங்கள் அப்படி சொல்கிறது கிடையாது. மக்கள்கிட்ட தன்மையாக போய் கேளுங்க. உங்களுக்கு தவணை நாள் தாண்டி போகுது, பல நாட்கள் இந்த கடன் வராமல் இருக்குது அப்படின்னா சட்டத்தின் மூலமாக அணுகுங்கள் அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். மிரட்டாதீங்க. இதுக்குண்டான விழிப்புணர்வு தான் நாங்கள் எப்பவும் கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கோம். ஆனால் அதை யாரும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. முக்கியமாக மைக்ரோ ஃபினான்ஸ் அவங்க தான் இன்னைக்கு அராஜக செயலில் ஈடுபடுறது. வீட்டுக்கடன் சம்பந்தமாகவோ அல்லது மற்ற கடன் பிரச்சனைலாம் எங்களுக்கு அதிகமாக பிரச்சனைகள் வர்றதில்ல. மைக்ரோ ஃபினான்ஸ் குழு கடன் சொல்லி கொடுக்குறாங்க இல்லைங்களா, அவங்க தான் ரொம்ப பிரச்சனை. தமிழ்நாடு ஃபுல்லாக தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்குது மைக்ரோ ஃபினான்ஸ். சரி, மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரசாங்கம் மகளிர் சுய உதவி குழுன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. கலைஞர் காலத்தில் கலைஞர் அவருடைய காலத்தில் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது. இன்றைக்கி அது புதுப்பிக்கப்பட்ட கந்துவட்டின்னு சொல்லி தனியார் நிதி நிறுவனங்கள் எல்லாமே அதை ஃபாலோ பண்ணி குழுன்ற பேரில் தனிநபர் கடனை கொடுக்குறாங்க. பாதி வங்கி ஊழியர்களுக்கு அது தனிநபர் கடன் அப்படின்றது தெரியறது கிடையாது. இது ஒரு குரூப் லோன் நாங்கள் கொடுத்துருக்கோம், குரூப் லோன் அப்படின்னு. சரி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா விதிமுறை கீழ் இருக்குன்னா கிடையாது. 36% வட்டி விகிதம். 36% வட்டி விகிதம் மக்களுக்கு தெரியுமா? தெரியாது. யாராவது சொல்கிறாங்களா? சொல்கிறது கிடையாது. வங்கிகள் பணம் கொடுக்கும்போது அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து வாங்கிக்கிறீங்க மக்கள்கிட்ட. ஏதாவது ஒரு வங்கிகள் இந்த பணத்துக்கு இவ்வளவு வட்டி விகிதம், இவ்வளவு போட்டிருக்கோம், இது இஎம்ஐ அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது ஒரு வெல்கம் லெட்டர் அனுப்பிச்சிருக்கீங்களா? அது கிடையாது. ஒரு கார்டு மாதிரி போட்டு கொடுத்துறது. அது பூராமே பார்த்தீங்கன்னா நம்ம தனியார் நிதி நிறுவனங்கள் கொடுக்குற மாதிரி ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்றைய நிலைமை நடந்து கொண்டிருக்கு.
சரிப்பா, உங்களை நான் யாரும் திட்டலை. உங்களை நாங்கள் சட்டவிரோத குண்டர்கள் திட்டமாட்டோம். நீங்களாம் நல்லா மக்களுக்கு ரொம்ப நல்லா சேவை செய்கிறீங்க. நாங்கள்லாம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் தேர்ட் பார்ட்டி, எங்களை மிரட்ட வர்ற குண்டர்கள், அரசியல் நீங்கள் தப்பான வழிமுறையை காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள்லாம் ஒன்று சேர்ந்து எங்களை வீடியோ எடுங்க. களத்துக்கு வரும்போது நாங்கள்லாம் என்ன பண்ணுறோம், மக்களுக்கு எப்படி விழிப்புணர்வு கொடுக்குறோமா, இல்லை நாங்கள் உங்ககிட்ட சண்டை போடும்போது நீங்கள் என்ன பண்ணணும், வீடியோ பதிவு பண்ணி இதே மாதிரி சமூக வலைத்தளங்களில் போடுங்க. நாங்கள் அராஜகம் பண்ணுறோமா இல்லை மக்களுக்கு உண்டான விழிப்புணர்வு கொடுக்கோமான்றது அப்புறம் தெரியும்.